என்ன சொல்ற? காய் தரியா இல்லையா? நீ அழுற அளவு கொண்டு போயிட்டாலும் உன் கடையும் வேண்டாம், உன் காய் வேண்டாம். காய் போடுறேன்க்கா, காய் போடுறேன்க்கா. என்ன பர்ஃபார்மன்ஸ்! கட்டப்பை கொண்டு வந்தீங்களாக்கா? இல்லையா, காய் வாங்கின கட்டப்பை நீ தானே கொடுப்ப. சாக்கு இருக்கு பாரு, அதை எடு. எல்லாத்துலயும் நீ சொன்னதுல 5-5 கிலோ போட்டு விடு. ஏக்கா, ஒரு கிலோ தானேக்கா கேட்டேன். நாம நீ எல்லாத்துலயும் எனக்கு பாதி பாதி போடுறேன்ட்ட. இதுக்கு மேல என்ன வேணும்? அதனால எல்லாத்துலயும் 5-5 கிலோ போடு. என் மாவ ஊர்ல இருந்து வரா, அவளுக்கு தான். கா, என்னக்கா இது? என்னக்கா உன்னக்கான்ட்டு நான் சொன்னேன் போட்டு வை. எல்லா காய் போடு. சாக்கடு கோஸு 5 கிலோ, எல்லாமே 5-5 கிலோ சரியா? முள்ளங்கில இருந்து கோசுல இருந்து தக்காளி 10 கிலோ போட்டுரு. வெங்காயமும் 10 கிலோ, சின்ன வெங்காயம் 10 கிலோ. வேற என்னது, பீன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிலோ. கா, ஏக்கா இதெல்லாம் வந்து இவ்வளோ கட்டாதுக்கா. ஒரு கிலோ 1/2 கிலோனா கூட 10-20 குறைச்சிக்கலாம்க்கா. நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்களா? காய் வேற போட வேற அழுகிட்டீங்கன்னு சொன்னீங்களா, அதுக்காக தான்க்கா நான் உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியா சொன்னேன். இவ்வளோ போட்டோம்னா எனக்கு கட்டாதுக்கா. கட்டுமான்னு உன்ட்ட கேட்டனா? அக்காவுக்கு செய்யற மாதிரி நினைச்சு செய்ய. எல்லாத்தையும் எடுத்து வையே. கா, ஏக்கா என்னக்கா இது பகல் கொள்ளையா இருக்கு? நீ என்ன அடிச்சு புடுங்குறியக்கா? நான்லாம் அடிச்சு போடுங்களேன், நியாயமா தான் பேசுறேன். நீ எல்லாம் வை. தராசை எடு, அளந்து போடு. தேங்காவும் 10 கிலோ சரியா? எல்லாத்தையும் எடுத்து வை. டக்குன்னு எடுத்து வை. இது பகல் கொள்ளைக்கா. பகல் கொள்ளையும் கிடையாது, ராத்திரி கொள்ளையும் கிடையாது. போடு. என்னடி ஆச்சியோட சாமர்த்தி எப்படி? ஆச்சி, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிருச்சு. ஆனா இப்படி ஒரு உள்குத்து இருக்கும்னு நினைக்கலச்சு. இதெல்லாம் கத்துக்க ஆச்சிட்ட கத்துக்க. இதுக்கு தான் உன்னை டெய்லி சந்தைக்கு கூட்டிட்டு வரேன். நாளைக்கு இந்த ஆச்சி செத்துக்கிட்டு போயிட்டோம்னா உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி தருவா? உங்க ஆத்தாக்காரிக்கு ஒன்றும் தெரியாது. வெளியில போய் வெங்காயம் வாங்கிட்டு வானாலே சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம்லாம் கேட்க மாட்டா. சும்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அழுகுனதா போட்டுருவா. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. ஆச்சியை போய் தெளிவாக இருக்கணும். அப்பதான் பொம்பளை புள்ள வாழ முடியும். வாழ்க்கை இடத்தப்படி இல்லாட்டி நம்மள முட்டாளாக்கிடுவாங்க. நம்ம வீடு காடெல்லாம் எப்படி வாங்கினேன்? இப்படித்தான் சிக்கனம் முடிச்சுதான் வாங்கினேன். நீ எல்லாத்தையும் கத்துக்க சரியா? சரிச்சு. உங்களை மாதிரி எனக்கு இப்படி பேச வார்த்தை வராதே. அது உனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். நான் மட்டும் என்ன பிறந்த உடனே இப்படி கொலக்கொலன்னு பேசிட்டேனாக்கும். என்ன இங்கே பார்த்துட்டு நிக்கிற? நாங்க பேசுறத போய் காயில எடுத்து வை. நானும் உன்னிய மாதிரி தான் சரியா? வா முன்னாடியே போவோம். பூரா அழுகுன கையேறி போட்டுற போறோம். நம்ம வேற அடாவடி பண்ணி அவன்கிட்ட வாங்குறோம். எல்லா காயும் என் கண்ணு முன்னாடியே போடு. நீ பாட்டில் அங்கே ஒரு போய் போன வாரம் 10 ரூபாய்க்கு கூறு வாங்கிட்டு வந்த மாதிரி காய் இருந்துட போறோம். எல்லாம் என் மாவ வீட்டுக்கு சரியா? பார்த்து போடு காயெல்லாம். பாருக்கா, எல்லாமே பளபளன்னு இருக்கு. 10 ரூபாய்க்கு ஒரு காய் எல்லாமே முடிஞ்சு போச்சு. புது காய் தான். நீங்களே வேணா எடுத்து வைங்க. நான் போய் சாக்கு எடுத்துட்டு வரேன். நீங்க சொன்ன காய் எல்லாமே மூட்டையில நிரப்பிட்டேன். சரி. இதை அப்படியே தூக்கிட்டு வந்து ஆட்டோல ஏற்றி விட்டுறேன். அவ்வளவுதாங்க உனக்கு. தூக்கிட்டு ஓடி இருக்கா நீயே? சரி. கோபடா தூக்கிட்டு போயிடுறேன். இங்க வா பாப்பா, வா தூக்கு கெட்டு போலாம். காசு கொடுக்காம போற காய் வாங்கிட்டு. சரி. எவ்வளவு சொல்லு, கணக்குல வச்சுக்கிறேன். கணக்குல வச்சுக்கிறியாக்கா? ரெடி கேஸுக்கா. யாருக்குமே உனக்கு விலையும் கம்மியா போட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டு எல்லாமே போட்டு உனக்கு அவ்வளவுதாங்க உனக்கு காசை கொடுக்கா. சரி கத்தாது. எவ்வளவுன்னு சொல்லு. 5430 ரூபா. எது 5430? விளையாண்டுகிட்டு இருக்கியா பாப்பா? இது சிரிச்சுட்டு பேசாதுக்கா. உண்மையில 5430 ரூபா தான். என்ன விலையை குறைச்சே இல்லையா? அப்படியே போட்டு கொடுத்துட்டியா? விலை குறைச்சுதான் போட்டிருக்கிறேன். எல்லாத்துலயுமே விலை குறைச்சுதான் போட்டிருக்கிறேன். நீங்க என்ன 1 கிலோ 2 கிலோவா சொன்னீங்க? 300-400 வருதுக்கு. எல்லாமே விலை கூட உள்ள காய்கறி. எல்லாமே 120 ரூபா 130 ரூபா உள்ள காய்கறி. தக்காளி விலை பார்த்தீங்களா? தேங்காய் 70 ரூபா. நான் உங்களுக்கு 50 ரூபா தான் போட்டுக்கிறேன். நீ 35 ரூபா தானே போட சொன்னேன். நான் 35 ரூபாய்க்கு வாங்கல. அப்ப எப்படி 35 ரூபாய்க்கு போட முடியும்? சும்மா சொல்லிட்டு இருக்காதுக்கா. போட்டாச்சு. 5000 எவ்வளவு சொன்னேன்? அதுவே மறந்துட்டு நானு. 5530. 5530 தான் சொன்னேன். ஏக்கா ஏங்க அப்படி பண்ற? சரிக்கா 5030 கொடுக்கா. 500 ரூபா நட்டமானாலும் பரவாயில்ல கொடுக்கா. நட்டமா? நான்லாம் மைண்ட்ல சார்பு. சரி இந்தா, இப்போதைக்கு 2500 ரூபா இருக்குது வச்சுக்க. அக்கா பேலன்ஸ் காசு என்ன ஊரை விட்டு ஓடி போறேன்? பேலன்ஸ் அடுத்த வாரம் வந்து தரேன் சரியா? நான் எப்படிக்கா வெளியே காய் வாங்குறது? இந்த காய் வச்சிருக்க, இவ்வளவு கடை வச்சிருக்க. உன்னை நம்பி அவனை கடன் தர மாட்டானா? என்னை நம்பி நீ கடன் தர, உன்னை நம்பி ஒருத்தன் கடன் தர மாட்டான். கடன் வாங்கி போடு. அடுத்த வாரம் வரவே நான் வந்து தரேன். என்னக்கா இப்படி பண்ற? இப்படி பண்ண எப்படிக்கா தொழில் பண்றது? சந்தையிலே பாரு, 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே யாராவது காய் வாங்குறாங்களான்னு. உன் கடையில நான் 5000 ரூபாய்க்கு காய் வாங்கி இருக்கிறேன். எனக்கா இது கூட போட மாட்டியா? 5000 ரூபாய்க்கு நீ காய் வாங்கியிருக்கிற இல்லன்னு நான் சொல்ல. 5000 ரூபாய்க்கு நீ காய் வாங்கினதுக்கு தான் எல்லாமே எல்லா கடையை விட நீ பாரு விலை எல்லாமே கம்மியா தானே போட்டிருக்கிறேன். அது போகும் உனக்கு நான் அதை விட கம்மியா தாங்க கொடுத்துருக்குறேன். சரி இருந்துட்டு போட்டு அதுக்கு என்னங்கிற? இப்ப காய் தரியா? அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போவா?
சரிக்கா சரிக்கா கொண்டு போக்கா, அடுத்த வாரம் வந்து கொடுக்கா. அப்படி வா வலிக்கு. என்ன சொன்னாக்கிட்டே வா. அக்கா ஒண்ணுமே சொல்லலக்கா, அடுத்த வாரம் இங்கே தாங்க கடை இருக்க போது, அடுத்த வாரம் உன் வீடும் எனக்கு தெரியும், நான் நீ எப்படி ஆள்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இங்கேயே தான் என் கடை இருக்கும். சரி கிளம்புக்கா, கூட்டம் வருதுக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், வீடு வீடுன்னு வீட்டுக்கு பக்கம் வந்துடாத, வீடு தெரியும்னு. அடுத்த வாரம் வருவேன் நானே, வந்து தரேன் உங்க ஆசை. சரிக்கா 2530 ரூபா. 2500 தான். சரிக்கா அதையாவது கொடுக்கா, கிளம்புக்கா மேல. யாருக்கிட்ட? நம்ம கிட்ட வா. பாப்பா மீன் காயெல்லாம் தூக்கு பாப்பா. மாச்சு என்னால இவ்வளவு தூக்க முடியாது, எதுக்கா என்னை கூட்டிட்டு வந்தீங்க? அட யாரு இவ? போய் வண்டி எடுத்துட்டு வா போ, இல்லைன்னா ஆட்டோ கிட்ட நீ வண்டியில பின்னாடி வா, ஆட்டோவை கூட்டிட்டு வா போ. சரியா மாச்சு. என்ன பிள்ளைல நான்லாம் அப்போ 50 கிலோ 100 கிலோன்னு தலையில தூக்கி வச்சுட்டு வியாபாரத்துக்கு போவேன். இதை தூக்க முடியல அதுகளுக்கு. இப்பதான் எனக்கு வயசாயிருச்சு, சுகர் வந்துருச்சு. நீ புருஷனே தூக்கி போட்டு அடிப்ப. என்ன சொன்ன? அக்கா ஒன்னும் இல்லக்கா, வீட்டுக்காரியோட புருஷன். எதே உன் வீட்டுக்காரியோட புருஷனா? இல்லக்கா இல்லக்கா, என்னையே தாங்க நானே சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கணக்கு போட்டோம்னா கொஞ்சம் மண்டை குழம்பிடுச்சுக்கா, வேற ஒன்றும் இல்லக்கா. குழம்பு குழம்பு நான் கட்டை எடுத்து அடிச்சோம்னா இன்னும் குழம்பும். போய் வேலையை பருப்படா. இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறா. ஐயோ புருஷன் செத்தா. என்ன அங்க போய் முணுமுணுப்பு? கிளம்பு கிளம்பு, போய் வேலையை காய்கறி விற்கிற வேலையை பாரு. வந்துட்டானுங்க. ஆட்டோ பிடிக்க போன பிள்ளை என்ன ஆச்சு? நானெல்லாம் அந்த காலத்துல மூட்டையை தூக்கிட்டு வேலைக்கு போவேன். இவளுக்கு என்னன்னா அந்த 5 கிலோ 10 கிலோ தூக்குறதுக்கு இடுப்பு வலிக்கு தலை வலிக்குங்கிறாளுங்க. நான்லாம் 100 150 கிலோன்னு அப்படி தூக்கி அப்படி போவேன். இந்த காலத்து பிள்ளைகளோட இதில் இல்லை. யார் சொல்றீங்க? மருமகளை சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். பாய் டாடா, போயிட்டு வரேன். எப்பவுமே நான் சட்டக்கறி இல்லை, எப்போவாவது சட்டக்கறி. ஓகே பாய்.